நிதி ஆயோக்னா என்ன? நிதினா பணம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இந்தியாவை எப்படி வடிவமைக்கணுங்கிறதுக்கான ஒரு கமிட்டி தான் நிதி ஆயோக். இங்க போய் தானே நீட்ட விலக்கு கேட்கணும். இங்க நீட்டு விலக்கு கேட்கும் பொழுது மீதி 28 மாநில முதல்வர்களும் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் கேட்கும்ல. பிஎம்மும் இருக்காரு, ஃபைனான்ஸ் மினிஸ்டரும் இருக்காங்க, அவர் முன்னாடியே நேரடியா நின்னுக்கிட்டு. கரெக்ட், எல்லாருக்கும் முன்னாடி இதை எடுத்துட்டு போய் வைக்கிறது தான் கரெக்ட் பிளேஸ் டு क्वेश्चन தட் நீட். எஜுகேஷனுக்கு சமக்ர சிக்ஷாவை காட்டி 3 மொழி கம்பல்சரியா படிக்கணுங்கிறத காட்டி எங்களுக்கு 3500 கோடி கிட்ட நீங்க நிறுத்தி வச்சிருக்கிறீங்க. அந்த பணத்தை எந்த வித காம்ப்ரமைஸும் இல்லாம ரிலீஸ் பண்ணணும். திஸ் ஹஸ் ஸ்பார்க்ட் a beautiful narration all over North India. Centralized English media channels Vijay has impressed, CM Vijay has impressed Niti Aayog committee statement போட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்க இவனுங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? கலர் கண்ணாடி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் திரு ராஜசேகர் அவர்கள். வணக்கம். வணக்கம் டாக்டர் ராஜசேகர். வணக்கம் பாலா, எப்படி இருக்கீங்க? சூப்பர், அவசம். திமுக அரசுல நடந்த அந்த 5 ஆண்டுகளை 2021 26 வரைக்கும் நடந்த ஒரு சூப்பரான அந்த ஆட்சியில் வந்த அச்சீவ்மெண்ட்ஸின் அடிப்படையில் தான் இன்னைக்கு நீங்கள் போயிட்டு நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழ்நாடு இப்படி இருக்குது அப்படி இருக்குது, பொருளாதாரத்தில் 2வது இடத்துல இருக்குது அப்படின்லாம் பேசுகிறீங்களா? அதெல்லாம் யார் பண்ணது? நாங்கள் பண்ணது. நிதி ஆயோக்னா என்ன? நிதினா பணம்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நிதி ஆயோக்குங்கிற கமிட்டிக்கு தே டோன்ட் ஹாவ் எனி ஃபினான்ஷியல், பணம் கொடுக்கறதுக்கான அதிகாரம் அவங்களுக்கு கிடையாது. அதுவே கிடையாது, அவங்களுக்கு அது கிடையாது. அது நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா, இந்தியாவை எப்படி வடிவமைக்கணுங்கிறதுக்கான ஒரு கமிட்டி தான் நிதி ஆயோக். இது தமிழ்ல சொல்ற நிதி கிடையாது, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. ஸோ இது டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியான்னும் பொழுது அப்போ ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒரு கனவு இருக்கணும், ஒட்டுமொத்த இந்தியாவும் ஒரு கோலை நோக்கி போகணும். அதுக்கு ஸ்டேட்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணணும். ஸ்டேட்ஸ் அவங்களுடைய லிமிட்டேஷன்ஸில் அவங்க ஒர்க் பண்ணி அதை அங்கே கொண்டு போய் சேர்க்கணும். இப்போ இந்த நிதி ஆயோக்கு மொத்தம் ஒரு 5 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எஜுகேஷனு, ஹெல்த்து, அக்ரிகல்ச்சரு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, ஃபைனான்ஸு, 5 இருக்குது. ஃபைனான்ஸ்னால் ஒரு ஸ்டேட்டுடைய பொருளாதாரம் எப்படி இருக்குது, இவங்களுடைய ஃபிஸ்கல் டெபிசிட் எவ்வளோ இருக்குது, இவங்க துண்டு பட்ஜெட்டில் எவ்வளோ உள்ளது, ரெவன்யூ எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் கண்காணித்து மானிட்டர் பண்ணி அதுக்கு ஒரு கமிட்டி இருக்குது, அதை கரெக்டாக கொண்டு போங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு. அதே மாதிரி ஹெல்த்து, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால் உங்களுக்கு ரோடு போடுறது, ட்ரெயின் கொடுக்குறது, இதெல்லாம். ஃபைனான்ஸு சொல்லியாச்சு. ஹெல்த் கேர், மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குது, எஜுகேஷன்ஸு, ஸ்கூல் எஜுகேஷன்ஸ், காலேஜ் எஜுகேஷன்ஸ், இதெல்லாம். இப்போ இங்கே போய் தானே நீட்டை விலக்கு கேட்கணும். ஆமாம், இங்க நீட்டு விலக்கு கேட்கும் பொழுது மீதி 28 மாநில முதல்வர்களும் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் கேட்கும்ல. இவன் சொல்றது கரெக்ட், நம்மளும் இந்த குரலை உயர்த்தணும்னு அவங்களுக்கும் தோணும்ல. ஆமா, நம்ம எக்ஸ் வலைதளத்துல உட்காந்து தமிழ்ல ட்வீட் போட்டு இந்த மாதிரி நிச்சயமாக நாங்கள் எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு செங்கலை தூக்கி ஐம்ஸு கையில காட்டுறது, இதெல்லாம் அவ்வளவு தூரம் போகாது. இது எல்லா ஸ்டேட் இருக்கிற ஒரே இடத்துல பண்ணும்போது டைரக்டா அந்த சிஎம்களுக்கும் ஓகே, நம்மள மாதிரி இன்னொரு சிஎம் இதெல்லாம் எதிர்க்கிறாரு, இப்போ நம்ம கூட எதிர்க்கலாமா வேணாமான்னு ஏதோ ஒன்று கிடைக்கும் ஐடியா. ஓகே, பிஎம்மும் இருக்காரு, ஃபைனான்ஸ் மினிஸ்டரும் இருக்காங்க, அவர் முன்னாடியே நேரடியா நின்றுக்கிட்டு. கரெக்ட், எல்லாருக்கும் முன்னாடி இதை எடுத்துட்டு போய் வைக்கிறது தான் கரெக்ட் பிளேஸ் டு क्वेश्चन தட் நீட். அது மட்டும் கேட்கல விஜய் சார், வேற என்னெல்லாம் கேட்டிருக்காருன்னு பார்க்கணும். கோயம்புத்தூருக்கு ஒரு எய்ம்ஸ் கொடுங்க, செங்கலை காட்டி சும்மா இது பண்ணிக்கிட்டு இல்லை. மதுரையில் எய்ம்ஸ் வந்துருச்சு, அதில் அட்மிஷன்ஸ் போட்டுட்டு இருக்காங்க, 2வது வருஷம் அட்மிஷன் முடிஞ்சிருச்சு. அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபுல்லாக இன்னும் முடியல, அண்ட் அதுக்கான ஒர்க் நடந்துட்டுருக்கு. இப்போ அடுத்த எய்ம்ஸ் கேட்குறாரு, அது கொடுக்கறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. 3வது முக்கியமாக எஜுகேஷனுக்கு சமக்ர சிக்ஷாவை காட்டி 3 மொழி கம்பல்சரியாக படிக்கணுங்கிறத காட்டி எங்களுக்கு 3500 கோடி கிட்ட நீங்கள் நிறுத்தி வச்சுருக்கிறீங்க. அந்த பணத்தை எந்த வித காம்ப்ரமைஸும் இல்லாமல் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ திஸ் ஹஸ் ஸ்பார்க்ட் a beautiful narration all over North India. எல்லா மீடியா சேனல்ஸும், சென்ட்ரலைஸ்டு இங்கிலீஷ் மீடியா சேனல்ஸும் விஜய் ஹாஸ் இம்ப்ரெஸ்ட், சிஎம் விஜய் ஹாஸ் இம்ப்ரெஸ்ட் நிதி ஆயோக் கமிட்டி, சிஎம் விஜய் ஹாஸ் இம்ப்ரெஸ்ட் ஆல் அதர் ஸ்டேட் சிஎம்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னும் முக்கியமாக இன்னொன்று என்ன கேட்டிருக்காருன்னா, சென்னை டு கன்னியாகுமரி புல்லட் ட்ரெயின் எங்களுக்கு வேணும். ஓகே, இப்போ ஜப்பானு, டைவானு, சைனா இங்கெல்லாம் இருக்கிற மாதிரி புல்லட் ட்ரெயின், அது 300 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகக்கூடிய ட்ரெயின்ஸ். அப்போ உங்களுக்கு கனெக்டிவிட்டியே ரொம்ப கம்மியாகிடும். இங்கேருந்து கன்னியாகுமரிக்கு நீங்கள் ஒரு 3-3.5 மணி நேரத்தில் போயிடலாம். ஸோ தட் இஸ் கோயிங் டு டிரான்ஸ்ஃபார்ம்
எவ்ரிதிங். அதே மாதிரி இங்கேருந்து செங்கல்பட்டுக்கான 6 வழி சாலை வேணும். இதெல்லாம் தான் அங்க கேட்கணும். இதெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல வருது. இதுக்கு முன்னாடி பேசினது ஹெல்த்ல வருது. அதுக்கு முன்னாடி பேசினது எஜுகேஷன்ல வருது. ஃபைனான்ஸ பத்தி பேசும்பொழுது நாங்க இந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கிறோம். அதோட நிறுத்தாம அடுத்த 2035க்குள்ள நாங்க 1.5 ட்ரில்லியன் எக்கானமியா ஆகுறதுக்கு எங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டதோட நிக்காம, மத்திய அரசாங்கம் அவங்களே சில விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது ஸ்டேட்ல. ஸ்டேட்டுக்காக டீசென்ட்ரலைஸ் பண்ணி கொடுங்க பவர்ன்னு கேட்டிருக்காரு. இவருக்கு யாருங்க இவ்வளோலாம் சொல்லித்தரா? இவருக்கு என்னங்க தெரியும்? எப்படிங்க இவருக்கு இவ்வளோ தெரிஞ்சிருக்கு? இல்லை இவர் சிஎம் அவர்கள் வந்து இவ்வளோ விஷயங்களை வந்து யோசிச்சுட்டு இருந்திருக்காரு. சிஎம் விஜய் அவர்களுக்கு வந்து இவ்வளோ ஒரு விஷன் இருக்கு. இந்த விஷன் வெறும் 1 மாசம் காலத்திலே நமக்கு தெரிய வருதுங்கிறதெல்லாம் வந்து யாரும் எதிர்பார்க்காததாக இருந்திருக்கும் இல்லையா? இந்தியாவே எதிர்பார்க்கல பாலா. நான் சொல்றேன்ல, இந்தியாவே வந்து ஷெல் ஷாக்டு, சர்ப்ரைஸ்டு. அண்ட் இது எதையுமே வந்து இவங்க சொல்ற மாதிரி முரணாவோ, நான் உங்களை எதிர்க்கிறேனோலாம் சொல்லல. இதெல்லாம் எங்களோட உரிமை. அதை நீங்க கொடுத்துட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறார். சினிமாக்காரர் இவருக்கு என்ன தெரிய போகுது? இவருக்கு அரசியலே தெரியாது, இவருக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னாங்க. ஹி நோஸ். எல்லாமே தெரிஞ்சிருக்கு. வேற மாதிரி தெரிஞ்சிருக்கு. மத்திய மாநில அரசாங்கம் வந்து ஒரு நல்ல உறவை எப்படி வச்சிருந்தா நமக்கு என்னெல்லாம் கிடைக்குங்கிறது தெரிஞ்சிருக்கு. எதை எங்க கேட்கணும்னு தெரிஞ்சிருக்கு. எதை எங்க பேசக்கூடாதுன்னு தெரிஞ்சிருக்கு.